ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாட்ஸ் அகாடமி. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் அடுத்து வரக்கூடிய கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற போஸ்ட் அப்படின்றது வரப்போகுது. ஓகேங்களா? இதுக்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் இதுக்கான எக்ஸாம் பேப்பர்ஸ், நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு என்ன பேப்பர் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸாமில் வரப்போகுது அப்படின்னா, வருகின்ற கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமில் டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல் நான் என்ட்ரி போஸ்ட் எக்ஸாமில் வரப்போகுது. ஓகேங்களா? என்ட்ரி போஸ்ட்டுக்கு தனியாகவும் நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கு தனியாகவும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நான் என்ட்ரி போஸ்ட்டில் தான் இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஜாப் வந்து வரப்போகுது. ஓகே, இது என்ன டிபார்ட்மெண்ட்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு போஸ்ட். ஓகேவா? அண்ட் இதுக்கான கோர்சஸ் நம்மளுடைய அகாடமியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ். அதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது அப்படின்னா ஜூலை 26 வரப்போகுது. எக்ஸாம் டேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 14/10/2024 எக்ஸாம் வந்து நடக்க போகுது. இப்போலேருந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு 150 நாட்கள் வந்து இருக்கும். ஓகேங்களா? அரௌண்ட் 5 months. ஓகேங்களா? லாஸ்ட் ஒரு 14 days நம்ம மைனஸ் பண்ணிட்டா கூட ஒரு 4.5 months நமக்கு இருக்கும். ஸோ இப்போலேருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா உங்களால் எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் அப்படின்றது 2.5 மாதம் தான். ஓகேங்களா? ஸோ 4.5 மாதம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்கா, இல்லை 2.5 மாதம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிங்க. ஸோ அதனால ப்ரிப்பரேஷனாக இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? அண்டு இதுக்கான குவாலிஃபிகேஷன், ஸோ யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஏதாவது ஒரு நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. பிஇ ஆர் பிடெக் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அண்ட் எக்ஸப்ட் சிவில் அண்ட் ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் தவிர. ஓகேங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க முடிச்சிருந்தாங்க பிஇ அல்லது பிடெக் அப்படின்னா அவங்க வந்து இந்த எக்ஸாமை எழுத முடியாது. விச் மீன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நாட் எலிஜிபிள். ஓகேவா? அண்ட் இந்த போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், இசிஇ, இஎன்ஐ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஸோ இந்த மாதிரி எந்த இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அதுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிறீங்க. ஓகேவா? ஸோ அதனால இதுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, அப்புறம் பிசிஎம், ஸோ இது எல்லாருக்குமே ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இல்லை. ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய அதர்ஸ், மற்ற கேட்டகரியில் வரவங்களுக்கு மட்டும்தான் 37 இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எல்லாருமே மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் எக்ஸாம் பேப்பர், ஸோ இதில் என்ன பேப்பர் நீங்கள் படிக்க வேண்டியிருக்குன்னா, ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான ஏஇ போஸ்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1 வந்து டெக்னிக்கல் பேப்பர் இருக்கும். பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியும் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூடும் இருக்கும். ஓகேங்களா? இந்த பேப்பர் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட் பேப்பர் எழுதணுமா இல்லை இந்த பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் எழுதணுமா அப்படின்னு பார்த்தோன்னா பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு காமன் சிலபஸ் தான். இதில் எல்லா டிபார்ட்மெண்ட்னுடைய சிலபஸுமே வரும். ஓகேங்களா? அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம போடலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங்கை படிச்சிங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்மளோட அகாடமியில் இதுக்கான கோர்சஸ் அப்படின்னு தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அகாடமி நம்பர் 8190879379 அப்படின்ற ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போயே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகுங்க. நன்றி.